மனிதன் ஒரு அற்புதமான பிறவி. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். கேட்பது, சிந்திப்பது, ஒரு முடிவெடுப்பது. 3 அவனுக்கு மட்டும் ஆராதரிப்பு. இதுபோக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சிரிப்பு என்கிற சிறப்பு போனஸ். இப்போ கோழி, ஆடெல்லாம், நாயெல்லாம் சிரிச்சிச்சுன்னா நமக்கு பேயின்னு பயந்துருவோம், கடிச்சு வச்சிரும்னு. மனிதன் சித்தால் மட்டும்தான் ரசிக்க முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை மனுஷனுக்கு வழங்கியிருக்கும் போது எவனுமே சிரிக்க மாட்டேங்கிறான். பேங்க்ல கடனை வாங்கிட்டு உண்மையே இருக்காங்க. எவனா சிரிச்சா தானே. சிரிப்பு என்பது யாருக்குமே கிடைக்காத ஒரு பொருள். எப்பவுமே சிரிச்சு பழகிட்டீங்கன்னா இன்னொன்று இருக்கு, சிரிப்பா சிரிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. அது பொழப்பு நாரி போச்சு. அந்த சிரிப்பு இல்லை, யாருக்கிட்டையும் புன்னகையோட சிரிக்கிறது, அன்பாக பழகிறது, கோபத்தை கூட சிரிப்பால் தாழ்த்துவது. சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன திட்டினாலும் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்கண்ணே, இல்லை நல்லபடியாக இருக்கும், நான் 2 மாதத்தில் கொடுத்துட்றேன். என்னடா ஐவி, பொறுமையாக இருங்கண்ணே. அதாவது தவறான வார்த்தைகளை உபயோக மாட்டாங்க. கடித்து கருமனை கண்டகர 100 இடித்து நீர் கொள்ளினும் இன்சுவத்தே ஆகும். வடுப்பட வைத இறந்த கண்ணும் குடிப்பிறந்தார் கூறார்தான் வாயில் சேர்ந்து. கரும்பு வந்து ஆலையிலிருந்து பிடிங்கி நச்சு கிச்சு உச்சி ஆட்டி கீட்டி ஜூஸாக குடித்தாலும் கூட அதனுடைய இனிப்பு மாறாது. சக்கையாக பிடிச்சோம். அது மாதிரி நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் அவருடைய சுவையான ஒரு அன்பான பேச்சிலிருந்து மாற மாட்டார்கள்.